நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் என்று தந்தையிடம் ஜெபித்தவரே, ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து அவர் தம் இயல்புக்கேற்ப அவருக்கு ஒரு பணியை கொடுத்து சீடத்துவத்தின் மகத்துவத்தையும் மாண்பையும் இந்த உலகிலே பறைசாற்றுவதற்கு வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமது சீடர்களாக, சீடத்திகளாக, உமது நண்பர்களாக, உமது பிள்ளைகளாக எங்களை நீ வளரச் செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம், ஆராதனை கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே ஏராளமான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே உமது பாதத்திலே இந்த மணி நேரத்திற்காக காத்திருந்து அருகில் வந்து இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அல்லது இந்த சமூக வலைத்தளங்களுக்கு முன்பாக ஆண்டவரே என்று நொறுங்குண்ட நெஞ்சத்தினராய் கூவி அழைத்து ஒரு மணி நேரம் அவரோடு இருப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை புகழ்ந்தேற்றுவதற்கு, ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்ற மனநிலையோடு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இது அந்த ஒரு மணி நேரம் முழுமையாக எங்களோடு இருந்தரலும். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கான இந்த தருணத்திலே பராக்குகள் இல்லாமல் உம்மை சிந்திப்பதற்கும் அது இறை வார்த்தையை தியானிப்பதற்கும் உம்மை புகழ்ந்தேற்றுவதற்கும் இந்த பொழுதை முழுமையாக நாங்கள் செலவிட எங்களை அழைத்து வாரும். ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வேன், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்து நிறைவேற்றி தருவார் என நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கை இழந்து செல்லாமல் ஆண்டவரே, நம்பிக்கை ஆழம் பெற்று தன்னுடைய வாழ்வையில் மேலும் பயணிக்க இருந்த ஒரு மணி நேரத்தை ஆசீர்வாதத்தினுடைய நேரமாக, உமது பிரசன்னத்தினுடைய நேரமாக, உமது மகத்துவத்தின் நேரமாக அமைய நீர் எங்களோடு இரும். ஆண்டவரே, குறிப்பாக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பராமரிப்பில் வாழ வளர கிருபை தாரும். ஆண்டவரே, தாத்தா பாட்டி, பேர பிள்ளைகள், அப்பா அம்மா, சித்தி சித்தப்பா என்று வாழக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரை நீர்தாமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக அந்த குடும்பங்களை நீர்தாமே பராமரித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பாதத்திலே தருகிறோம். திரு குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடிய குடும்பங்களாக, உமது அருளை ஆசீர்வாதத்தை பெற்று மகிழக்கூடிய குடும்பங்களாக, தந்தை மகன் தூய ஆவி என்ற அந்த அழகான ஒரு குடும்பத்தின் மாதிரிகையை கொண்டிருக்கக்கூடிய
குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் வளர அருள் தாரும். இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதையில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதையில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவரே, துதி கனம் மகிமை புகழ் எல்லாம் உமக்கே. ஆம் ஆண்டவரே, நீர் மாட்சி மிகுந்த தேவன், வல்லமையான ஆண்டவர். இதோ நீர் விண்ணேற்றம் அடைந்த பொழுது உமது சீடர்களை பார்த்து, மனுமகன் எவ்வாறு இதோ விண்ணேறி
வானக தந்தையிடத்திலே வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போன்று அவர் மீண்டும் வந்து உங்களை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொள்வார். நம்பிக்கையற்றவர்களாயிராதீர்கள். இதோ உங்கள் நம்பிக்கையை திடம்படுத்த துணையாளர் வருவார், உங்களை தைரியப்படுத்துவார் என்றெல்லாம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். ஆண்டவரே, இன்றைய நாளிலே யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே உமது அன்பு சீடர்களுக்காக இதோ உலகில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் ஜெபித்தீர் ஐயா. தந்தையை நோக்கி, தந்தையே, நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி எங்களுக்காக ஜெபித்தீர். நாங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். உமது வார்த்தையை எங்களது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதற்காக, உமது அன்பை பிறரோடு பகிர்ந்து நாங்கள் அன்பு செலுத்துவதற்காக, நீர் செய்த அதே பணிவிடையை நாங்களும் பணிபுரிவதற்காக, ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வதற்காக, மன்னிப்பதற்காக எங்களை அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே மீண்டும் எங்களுக்கு நினைவூட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவரின் பெயரால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த அனுப்பப்படுதல் கூட நமது விருப்பமல்ல, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அனுப்பப்படுவதற்கு, அன்பு செய்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, மன்னிப்பதற்கு, இருப்பதை பகிர்வதற்கு, எல்லாரையும் கடவுளின் பிள்ளைகளாய் பார்த்து அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நான் அனுப்பப்பட்டவன் என்பதை உணர்ந்து வாழ்கிறேனா? என்னுடைய குடும்பத்திலே, என் பெற்றோர்கள் மத்தியிலே, என் மனைவி இடத்திலே, என் கணவரிடத்திலே, எனது உறவுகள் மத்தியிலே, எனக்கு பிடிக்காதவர்கள் மத்தியிலே, என் வயதான பெற்றோர்கள் மத்தியிலே, என் பணித்தளத்திலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரால் பெயர் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தாலே என் ஆண்டவரின் சீடனாய், சீடத்திரியாய் நான் வாழ்வதற்கு தகுதியுடையவனாய் நான் என்னையே ஆண்டவரின் கிருபையால் நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதுதானே அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் என்ற உணர்வோடு அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, உமது தூதனாக, உமது அடையாளமாக, உமது சாயலாக, உமது பிள்ளையாக இதோ இந்த உடலிலே என்னை அனுப்பி இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர்,
பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர், எனக்காக மீண்டும் வருவீர். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, காலமெல்லாம் காத்தே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவங்கள் போக்கி சாவங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பாவங்கள் போக்கி சாவங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பூரண சுகமாக்கினீ. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி நன்றி பாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனை நன்மைத்தனங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தேடி வந்து அன்பு செய்கிறவருமாய் இருக்கிறீரே. எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உன்னுடைய அற்புதமான வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை உள்ளத்திலே இருத்தி அதை வாழ்வாக்குங்கள் என்று சொல்லி இது உன்னதமான ஒரு பணிப்பொறுப்பை எங்கள் மத்தியிலே கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் கேட்கவும் அதை மனதிலே பதித்து கொள்ளவும் அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழவும் அந்த வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு துணை செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி நம்முடைய வார்த்தைகளை கருத்தாய் கேட்க எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 17 இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. யோவான் நற்செய்தி பிரிவு 17 இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகினின்று எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்திருள வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இயேசு தந்தையோடு பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு ஜெபமாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முழுமையாக உணர்தல் இயேசுவிடத்திலே இருந்ததை இந்த நற்செய்தி நமக்கு மிக தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. தந்தையோடு ஒன்றுபட்டு நின்றவர், எல்லா நிலைகளிலும் தந்தையோடு உடன்பட்டு செயல்பட்டவர், தன்னுடைய பணியை முடித்து தந்தையிடம் தன்னையே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற பகுதி. அதனுடைய ஒரு பகுதியாக நமக்கும் அந்த பணி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் உங்களை உலகிற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி இறைவன் இயேசு எப்படி தந்தையுடைய திட்டத்தை ஏற்று உலகிற்கு வந்தாரோ அந்த பணி பொறுப்பை கச்சிதமாய் முடித்துவிட்டு மீண்டும் தந்தையிடம் விண்ணேறி செல்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்த பணி பொறுப்பை ஏற்று சிறப்பாக இறையாட்சியின் கனவை நனவாக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற சிந்தனையை இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு அடுத்தபடியாக, திருத்தூதர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பணி பொறுப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் இன்றைய வாசங்கள் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. இறைவன் விரும்புகிற அந்த இறையாட்சி காலம் நம் ஒவ்வொருடைய கையிலே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே இறைவன் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக, அவருடைய வார்த்தையை கடைபிடித்தவர்களாக நாம் வாழ்கிற பொழுது அந்த இறையாட்சி நம்மிலே செயல்படுகிறது என்று அர்த்தம். அந்த இறையாட்சியின் மதிப்பீடுகளை நாம் வாழ்கிற இடங்களிலெல்லாம் கொண்டு செல்லுகிற பொழுது அந்த இறையாட்சி நம் வழியாக இறைவன் பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஒரு சிறந்த பொறுப்புமிக்க மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக செயல்பட இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகத்திலே இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது என்று சொல்லி புனித பேதுரு சொன்னாரே, இதோ நாமும் கூட அப்படி இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்ட மனிதர்களாக, அது எங்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் இந்த இறை வார்த்தை சென்றடைய வேண்டும் என்ற நினைப்பிலே நாம் செயல்படவும்
அதற்காக எல்லா விதமான முயற்சியிலும் நாம் சிறப்பாக ஈடுபடவும் அருள் வேண்டிய இந்த நேரத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்திலே பல்வேறு போராட்டங்களினாலும் சிக்கல்களினாலும் குடும்ப சச்சரவுகளினாலும் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு, அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, பல்வேறு துன்பங்களிலே வாடி நிற்கிற மனிதர்களுக்கு இந்த இறை வார்த்தை, இறையாட்சியின் மதிப்பீடுகள் கண்டிப்பாக தேவை. அதை நம் வழியாக இறைவன் கொடுக்க விரும்புகிறார். நாம் மனம் உவந்து இந்த பணியை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். எத்தனை மனதிலே போராட்டங்களும் சிக்கல்களும் சங்கட்டங்களும் இருக்கிற சூழ்நிலையிலே இதோ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பாக ஆசீர்வதித்து நம் வழியாக இந்த உலகத்திற்கு, சமூகத்திற்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் கொண்டு சேர்க்க இறைவன் விரும்புகிறார். ஆகவே இதோ இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருடைய நிலையை ஆண்டவருடைய கரத்திலே சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். தேவையான வல்லமை, ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் சிறப்பாக தந்து வழிநடத்த வேண்டும். நாம் செல்லுகிற இடமெல்லாம் அந்த இறையாட்சிக்குட்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அந்த கருத்தை மனதிலே வைத்து அதற்காக அருள் ஆசிரை ஆண்டவரிடத்திலே கேட்டு செபிப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் இணைவதெப்போ, குவலயம்தான் இணைவதெப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா,
வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல், வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல், உலகிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காதோ, உனது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. இயேசுவே இறைவா, உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே யோவான் நற்செய்தியிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருமே அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு இதோ பிள்ளையாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பங்கிற்கு பங்கு மகனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மறை மாவட்டத்திற்கு குருவாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். தற்பொழுது இதோ மாதா தொலைக்காட்சியிலே ஊடக வழியில் நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக கடைநிலை பணியாளனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு காரியத்துக்காக உம்முடைய திருவுளத்தை செயல்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்கிறோம். ஆண்டவரே, உணரச் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ உம்முடைய பணிகளை செய்வதற்காக மட்டும்தான், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக அல்ல, நாங்கள் விரும்புவதையெல்லாம் அடைவதற்காக அல்ல. மாறாக ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து இறையாட்சி விழுமியங்களை இந்த மண்ணிலே கட்டி எழுப்புவதற்காகத்தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை இன்னும் சிறப்பாக செய்ய எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இறையாட்சி பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த ஆண்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிதாக குருத்துவ திருநிலைப்பாடு பெற்றிருக்கக்கூடிய புதிய குருக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ உம்முடைய பணிகளை செய்வதற்காக சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இதோ அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதோ இந்த ஆண்டிலே அவர்கள் ஒவ்வொரு பங்குகளுக்கும் அனுப்பப்பட இருக்கிறார்கள். ஆண்டவரே, இது வேண்டும் அது வேண்டும் என்பதற்காக அல்ல, எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அங்கே அதை அறிந்து, அங்கே தேவையை உணர்ந்து உம்முடைய திருவுளத்தை செயல்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அதை செய்வதற்குரிய ஆற்றலை, ஞானத்தை, உடல் பலத்தை, மனபலத்தை ஒவ்வொரு புதிய குருக்களுக்கும் நீர் தர வேண்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மேலுமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது புதிதாக நாங்கள் எதை செயல்படுத்துவதற்கு முனைந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு பயம், ஒரு அச்சம், முடிக்க முடியுமா என்ற கலக்கம், நம்பிக்கையின்மை. ஆண்டவரே, ஆண்டவரே, இதையெல்லாம் எங்களிடமிருந்து களைந்தருளும். ஆண்டவரே, அகற்றியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இருக்கும் பொழுது எதுவும் தாழ்வுறாது, எதுவும் குறைவுபடாது, எதுவும் வீண் போகாது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக
உம்முடைய வார்த்தையை உள்ளத்தில் கொண்டவர்களாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை, மன பலத்தை எங்களுக்கு தாரும். நீர் அனுப்புகிறீர் ஆண்டவரே, எங்களை நீர் பத்திரமாக எங்களை பாதுகாத்துக் கொள்வீர். அரணும் கோட்டையுமாக எங்களை நீர் அரவணைத்துக் கொள்வீர் ஆண்டவரே. நம்புகிறோம், நம்பி செல்கிறோம், நம்பி செய்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தி எங்களுடைய கரங்களை பிடித்து நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், வானிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால், அமைதி தரவே வந்திடுவே, தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரப்பிடித்து உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால், அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே.
கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. குந்தனின் கண்ணே துருத்தியை கண்டே, உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். குந்தனின் கண்ணே துருத்தியை கண்டே, உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். குந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். குந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தான், அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. ஆண்டவரே, இதோ உமது சீடர்களை பார்த்து யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், தந்தையின் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீதும் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி நீர் அவர்களை நீர் திடப்படுத்தினீர், தைரியப்படுத்தினீர். அவர்களுக்கு உற்சாகமூட்டி, இதோ நான் உங்களோடு இருக்கப் போகிறேன், உங்களுக்கு துணையாளரை நான் அனுப்புவேன், நீங்கள் தனியாய் இருக்க போவதில்லை, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் துணையாளர் உங்களுக்கு அறிவுறுத்துவார், உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துவார், இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் உற்சாகமூட்டினீர். அதே நேரத்தில் இன்றைய நாளிலே யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே நீர் உமது சீடர்களின் வழியாக எங்களுக்காகவும் தந்தையிடத்திலே ஜெபிக்கிறீர், ஜெபித்து கொண்டே இருக்கிறீர், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். எங்களுக்காக தந்தையின் வலது பக்கம் அமர்ந்து என் பிள்ளைக்காக இதோ ஆண்டவரே தந்தையே இவர்களை நீர் பாதுகாத்தருளும், வழி நடத்தியருளும், அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும் என்று சொல்லி எங்களுக்காக நீர் என்னாலும் வாஞ்சியோடு எங்களை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நாட்களிலே உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வாழ்கிறோம், இதோ உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி செயல்படுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே நம்பிக்கையின் தேவனாய் இருந்து எங்களை அரவணைக்கிறீர். இதோ உமது சீடர்களை பார்த்து, இதோ இவர்கள் எல்லாம் போகிறார்களே, நீங்களும் என்னை விட்டு போக போகிறீர்களா என்று கேட்டபொழுது புனித பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே இருக்கிறது என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை செய்தாரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு நீர் ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கையின் தேவனாய் இருந்து ஆசீர்வதித்து அரவணைக்கிறீரே. இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களது குடும்பங்களையும், இந்த மாதா தொலைக்காட்சியும், இந்த மாதா தொலைக்காட்சியின் பார்வையாளர்களையும், இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து இதோ ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கவலையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே இடத்திலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்களுக்கு சுகப்படுத்துங்கள், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள், எங்களது கடன் தொல்லையிலிருந்து எங்களை விடுதலை தாருங்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தாருங்கள், எங்களது பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்வி நிலையத்தில் இடம் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வழிகாட்டுங்கள் ஐயா என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தாய் திரு நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே தேர்தலுடைய நல்ல முடிவுகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த நாட்டை நல்ல வழியிலே, மக்களை நல்ல முறையிலே, எல்லாரையும் அரவணைத்து அன்பு செய்கின்ற நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்ற நேரத்தில் கண்ணீரோடு செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த தாய் திரு நாட்டையும் எங்களது மக்களையும் நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும் ஐயா. இதோ வெயில் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை வயோதிகர்களை, விவசாயிகளை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ வீதி ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை, சரியான வீடுகள் இல்லாமல் ஆண்டவரே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மீதும் இரக்கமாயிரும், அவர்களுக்கும் நீ நல்ல வழி காட்டியலும். எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நம்பி நாங்கள் வாழும்போது நாங்கள் உறுதி பெறுகிறோம், நாங்கள் ஆசீர் பெறுகிறோம், இரக்கத்தை பெறுகிறோம், அன்பை பெற்றுக்கொள்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இது அந்த பாடலை நம்பிக்கையோடு ஜெபமாக பாடி நம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன், நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன், எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன், எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன், என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன். இனி இமயமென தடைவரினும் எளிதாய் கடப்பேன், எளிதாய் கடப்பேன், நான் எளிதாய் கடப்பேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே, இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே, இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன், உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன். உண்மை அன்பு நீதியில் நான் என்றும் வாழுவேன், என்றும் வாழுவேன், நான் என்றும் வாழுவேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன், நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன்.
நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த 1 மணி நேரம் எங்களோடு உரையாடியதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எங்களோடு தங்கி இருந்தமைக்காக நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நோய் நொடிகளிலிருந்து எங்களுக்கு நற்சுகத்தை அளித்தமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய குடும்பங்களை பராமரித்து அவளை தொட்டு எங்களுடைய குடும்பங்களிலே ஒற்றுமை நிலைபெற செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, எங்களுடைய தொழில் வளம் பெற நீர் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை வலுப்படுத்துகிறீர், பொருளாதாரத்தில் நிலைநிறுத்துகிறீர் என்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நோய் நொடிகளிலிருந்து வலி வேதனைகளிலிருந்து நீர்தாமே தொடர்ந்து எங்களை நல்ல மருத்துவராக இருந்து கண்காணித்து நலப்படுத்துகிறீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, தெருவிலே நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று ஜெபித்த வேளையிலே நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக துணை நின்றீரே ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு துணை நின்றீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இருந்தருளும். இந்த 1 மணி நேரம் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக நீரே நிரம்பி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எந்நாளும் எங்களை வழிநடத்துவீர் என்று நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இந்த 1 மணி நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சவால்களையும், எல்லா வேதனைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் உமது துணை கொண்டு நாங்கள் எதிர்கொள்ள நீர்தாமை துணை நிற்கிறீர் என்ற நம்பிக்கையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு எந்நாளும் நின்று எங்களை வழிநடத்துவீராக. ஆமென், 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 ஆமென். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.